ஒரு நகை கடைக்கு நகை வாங்க போகும்போது கரெக்டான பணத்தை எடுத்துட்டு போகலனாலோ இல்ல அந்த நகை கடையோட ரேஞ்சுக்கு நம்மளோட வெளிப்புற தோற்றம் இல்லை அப்படின்னாலோ நம்மளை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ படுத்தி ரொம்ப கீழ்த்தரமா நடத்துவாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய ஒரு நகைக்கடை உரிமையாளர் செய்த காரியம் எல்லாரையும் ஆச்சரியத்திலையும் வியப்பிலையும் ஆழ்த்தி இருக்கு. அப்படி அவர் என்ன செஞ்சாருன்னு கேக்குறீங்க? இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்க. ரொம்ப வயசான ஒரு தம்பதி தன்னோட நகை கடைக்குள்ள வர்றத சிசிடிவி கேமரா மூலமா பாக்குறாரு அந்த கடையோட முதலாளி. அந்த அம்மா ஒவ்வொரு நகையை எடுத்து கொடுக்கறதும் அவங்களோட வீட்டுக்காரர் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி எடுத்து கொடுக்கற நகையெல்லாம் தட்டி கலக்கிறதையும் ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்காரு அந்த கடையோட முதலாளி. இவங்க ரெண்டு பேரும் பண்றத ரொம்ப நேரமா சிசிடிவில பார்த்துட்டு இருக்க அந்த கடை உரிமையாளர் இவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ அந்யோன்யமா இருக்கிறத பார்த்து இவங்க மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருது அந்த கடை உரிமையாளருக்கு. ஏன் அந்த அம்மா எடுக்கிற எல்லா நகையும் அந்த வயசானவர் தட்டி கழிக்கிறாரு அப்படிங்கிற தெரிஞ்சுக்க ஆசைப்பட்ட அந்த முதலாளி அந்த கடையில வேலை செய்யற ஒருத்தரை கூப்பிட்டு அவங்க ரெண்டு பேரையும் விசாரிக்க சொல்லியிருக்கிறாரு. அவங்க ரெண்டு பேரையும் விசாரிச்சுட்டு வந்து அந்த கடை ஊழியர், சார் இவங்க ரெண்டு பேருக்கும் 80 வயசுக்கு மேல ஆகுதான், கல்யாணம் ஆன இத்தனை வருஷத்துல ஒரு நகை நட்டு கூட வாங்கினது கிடையாதான், அவங்க வாழ்க்கையிலேயே வர்ற முதல் நகை கடை நம்ம நகை கடை தான் அப்படின்னு அந்த கடை உரிமையாளர்கிட்ட அவர் சொல்றாரு. இப்ப வெறும் 500 ரூபா எடுத்துட்டு வந்து 25,000 ரூபா மதிப்புள்ள நகையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, வேணும்னா அவங்கள வெளியே அனுப்பிடவா அப்படின்னு உரிமையாளர்கிட்ட அந்த ஊழியர் கேட்கிறாரு. இல்ல வேணாம், நீ வேலையை பாரு அப்படின்னு அந்த ஊழியரை அனுப்பிச்சிட்டு நேரா அந்த வயதான தம்பதிகள் கிட்ட போன அந்த கடை உரிமையாளர் ஃபர்ஸ்ட் அவங்களோட காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு 30,000 ரூபாய் மதிப்புள்ள நகை எடுத்து அந்த பாட்டியோட கழுத்துல மாட்டி விடுறாரு. அந்த அம்மாவோட கழுத்துல நகையை மாட்டி விட்டுட்டு, ஐயா நீங்க வெறும் 11 ரூபாய் மட்டும் கொடுங்க, ஆண்டவன் புண்ணியத்துல என்கிட்ட ஏராளமான பணம் நகை சொத்தெல்லாம் இருக்கு, என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வாதம் பண்ணதா பெரியவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அழுதுருக்காரு. அந்த வயசானவங்களும் ரொம்ப சந்தோஷத்தோட அந்த கடை உரிமையாளரை நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நம்ம வீட்டுக்காரர் ஒரு நகை கூட வாங்கி கொடுத்தது இல்லையே அப்படிங்கிற அந்த பாட்டியோட வருத்தத்தையும், ஒரு நகை கூட நம்ம மனைவிக்கு நம்மளால வாங்கி தர முடியலையே அப்படிங்கிற அந்த வயசானவரோட ஏக்கத்தையும் அந்த நகை கடை உரிமையாளர் தீர்த்து வச்சிருக்காரு. என்னதான் நமக்குள்ள 1008 சண்டைகள் இருந்தாலும் நம்ம இந்தியர்களுக்குள்ள இந்த மனிதாபிமானமும் ஒற்றுமையும் இருக்க வரைக்கும் நம்மளை யாரும் எதுவுமே பண்ண முடியாது.